காதல். அவங்க காதல் இல்ல அப்படின்னா உலகமே கிடையாதுங்க. அது இந்த உண்மையான காதல் இருக்கு பாருங்களேன். ஆமா ஆமா. மனசு உருகிரும், ரத்தம் சுண்டிரும், உடம்பு போயிரும், சாப்பாடு எடுக்காது, நிம்மதி இருக்காது, தூங்க இருக்காது. முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, குளிக்க கூட நேரம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் அதே உண்மையான காதல் மட்டும் சொல்றேன். உயிர் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எந்த உணர்வுமே இருக்காது, உணர்ச்சிகளவே இருக்குமா. ஏண்டா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், அப்படி வந்துகிட்டே இருக்கும். அந்த போகாத ஒரு குறை. ரொம்ப உருக்கமா பேசுறீங்களே, எப்படி உண்மையான காதல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். காதலுக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஏன் நான் இதெல்லாம் உருக்கமா இப்படி உருகி சொல்றேன் அப்படின்னா, சொல்றீங்க நானும் காதலிச்சிட்டேன். தெரியாமையா தெரிஞ்சா? தெரியாம. தெரியாம செய்யறது காதல்ல, தெரிஞ்சு செய்யறது காதல். நீங்க தெரியாமன்னா இல்லைங்க, ஆரம்பத்துல தெரியாம போயிரும். கல்யாணம் ஆகலேன்னு காதலிச்சிட்டேன். சரி, காதல்னா கல்யாணம் ஆகாம காதலிக்கிறது காதல் தானே. ஆமா. கல்யாணம் ஆகாம கல்யாணம் ஆகலேன்னு காதலிச்சாச்சு. சரி, காதலிச்சுக்கிறது அப்புறம் தான் தெரியும் அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு. ஏமா இப்ப இருங்க, இப்ப இந்த காதலை வேணான்னு ஒதுக்கி வைக்கவா இல்ல நான் ஏத்துக்கிட்டு வாழவா சொல்லுங்க? காதல் காதல் தானே. அவர் யாருக்கு வேணாலும் புருஷனா இருக்கட்டும், நான் ஏன் காதல் உண்மையான காதல், நான் காதலிச்சுட்டே இருப்பேன். ஏமா நான் கேட்கிறேன், ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மனைவி இருக்கா, அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ போயிருக்கியம்மா? நான் எப்பங்க குடும்பத்தை கெடுத்திருக்கேன்? நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கிறேங்க. காதலிச்சுட்டாங்க, அடுத்தவருடைய கணவனையும் காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த காதல்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. காதலிக்கிறவங்களும் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான் காதலிக்கிறது கிடையாது. நீங்க அது ஒரு விஷயம், எல்லா குடும்பத்தை கெடுக்கிறது மட்டும்தான் காதல் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல.